அனைவருக்கும் வணக்கம். திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி. 12 ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக், சமூகத்திற்கு மிக தேவை. அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு, யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது. இப்போ 2K கிட்ஸுக்கு, 2K கிட்ஸ் கூட 20 வயசு ஆகிருக்கும். 2K கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தொழிலா, பணமா? பல பேருக்கு அதுக்கு இல்லை, காதல் தான். மேரேஜ் ஆக மாட்டேங்குதுங்க, காதல் கை கூட மாட்டேங்குதுங்க. 10 வருஷம் லவ் பண்ணோம், ஸ்கூல் டேஸில் 8ஆப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க, இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும். நான் ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன், இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நிறைய அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது, பகிரப்பட்டது. இப்போது இளம் தலைமுறையினருக்கு தேவையாக இருக்குது. அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக, இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 12 ராசிக்கும் பார்த்துருவோம். ஆகையால் லவ் பண்ணுறவங்கெல்லாம் வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. 12 ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி 12 பேருக்கு காமன், 12 ராசிக்காரர்களுக்கு காமன் விதி, ஜாதகம் பார்க்கக்கூடாது. நான் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடாது யார்ட்டையுமே. அப்படி யாராச்சும் நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் அது ஆணோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போகிறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான். வேணான்னு சொல்லிட்டாங்க, ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க, ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க. 10 வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, கடைசி நேரத்தில் கழட்டி விட்றக்கு நம்ம தலை உருட்டுறது. உடனே அந்த பொண்ணு எங்கிட்ட பார்த்தா எப்படி விசாரித்து நம்ம நம்பரை பிடிச்சிட்டு நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்போ எப்படி நீங்கள் பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலஜரை, இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது. காரணம் ஏன்னு சொல்கிறேன், தோசை இருந்தால் தான் காதல் வரும். தோசை இருந்தால் தான் காதல் வரும். 7ல் ராகு, அதீத காதல் பிரேக்கப்பு. 7ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். 2ல் கேது, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ். சந்திரன் சனி சேர்க்கை, இன்டர்காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ், இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ். 2ல் ராகு, மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது. இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும், ஒரு பெண்ணை பிடிக்கும். ராகு நல்ல பொசிஷன்ஸில் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. தவறு கிடையாது, உங்கள் ஜாதகம் சரி, நீங்கள் பண்ணிக்கலாம். சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான். இப்படி 12 ராசிகாரர்களுக்கு பொது விதி, காதல் பண்ணினீங்கன்னா, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது கவனமாக பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து பாருங்கள், அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃப்பை செப்பரேட்டுக்குங்க. அதை முயற்சி பண்ணி நல்லபடியாக வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அதே போல் சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட்டால் சுவாக ஆகிடும், முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு. கல்யாணம் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, இது 2ம் பேசிக் விதி 12 ராசிக்காரர்களுக்கு. இப்போது சிம்மராசி என்பர்கள் காதலில் வெற்றி பெறுவதற்கு, காதல் கை கூடுவதற்கு ஒரே விஷயந்தான். மற்ற ராசிக்கெலாம் 50 விஷயம் பேசுகிறான், ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணால் போதும். என்ன அப்படின்னா, என்னை சின்னமராவதி பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, ஸ்ரீரங்காவில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, என் கிரகம் நான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேங்கிற கதையெல்லாம் இல்லாமல் தற்பெருமை பேசாமல் இருந்தீங்கன்னா போதும். என்னை அவன் லவ் பண்ணா, என்னை இவன் லவ் பண்ணா, என்னை இந்த பொண்ணுக்கு வாக்கப்படுற கூப்பிட்டாங்க, எனக்கு 100 ஏக்கர் எனக்கு சீமந்த பேச வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நமக்கு இருக்கிறது இவ்வளோதாங்க இப்போ சமாச்சாரம். அப்போ அவங்களோட அன்பு பாராட்டுறது முக்கியம். பழைய கதையும் பேசக்கூடாது, தற்பெருமையும் பேசக்கூடாது, தன்னையே புகழ்ந்து பேசி அவங்கள்ட்ட ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா காதல் வாழ்க்கை திருமணத்தில் போகிறதுல கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போல் சுயநலமாக இருக்கக்கூடாது, நம்மளை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. 8 மணிக்கு வர சொன்னேன், நான் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு வரலாம் இல்லையா, அதையும் நினச்சி பார்க்கணும். பரவாயில்ல, நமக்காக கஷ்டப்பட்டு பாரு, அங்கேருந்து திருவான்மையிலேருந்து திருமயில் வரைக்கும் வரான், கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரான். அப்போ அதை நீங்கள் நினைக்கணும். அதே போல்
அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு பெறணும். நம்மளுடைய வேலை பிஸியே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இன்ப துன்பங்கள் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் பங்கு பெறணும். மாறி மாறி சிம்மத்தில் இருக்கக்கூடிய காதல் செய்யக்கூடிய அந்த கப்பிள்ஸு மாறி மாறி வஸ்திரம் 2 பேருக்கும் துணி வாங்கி குடிக்கிறது நல்ல பலன் தரும். அனுசரணை வேணும். குறிப்பாக அனுசரணைனா அனுசரிச்சுக்கிறது. விடு பரவாயில்ல, நான் சரி விடு நீங்கள் சாப்பிட்டுக்கோ, இல்லை நான் வர முடியாது, சரி ஓகே பரவாயில்ல விடு நீ ஒர்க்கு பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அனுசரணை வேணும். நான் கூப்பிட்டு வரல அப்படிங்கிற அந்த காண்டு வேண்டாம். அது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிச்சயம் பாதிப்பு ஏற்படுத்தும். சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் அதில் இருக்கக்கூடிய காதலர்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக இருப்பது அப்படிங்கிறது விநாயகர் கோயில் மனதார கும்பிடுங்க. அதே போல் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் மனதார கும்பிடுங்க. இது நல்ல பலன் தரும். தலைமையில் பாம்பு இருக்கிற மாதிரியான கோவில்கள், செல்லாண்டியம்மன், மாரியம்மன், அங்காளம்மன், பெரியகாண்டியம்மன் மாதிரியான தெய்வங்கள் எல்லாமே நல்ல பலனை உங்களுக்கு தரும். இதெல்லாம் நீங்கள் கும்பிடலாம். அதே போல் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரொம்ப அவங்கள்ட்ட டாமினன்ஸ் எடுத்துக்காமல் அவருடைய உறவுகளையும் அவருடைய நம்பிக்கையும் பெறுவது உங்களுக்கு முக்கியமான ஒரு பணியாக இருக்கணும். அதை நீங்கள் பண்ணிக்கணும். சிம்மராசி அன்பர்கள் பெற்றோர்களுடைய பேராதரவோட முருகப்பெருமானுடைய அனுகூலத்தோடு நல்லபடியாக திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவதனும் என்று சொல்லி முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துறேன். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.